நமக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு எல்லா தொழிலுமே தெய்வம் தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறைய மேல் ஆட்டோ ஓட்டுறவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஃபீமேல் நம்ம லேடிஸ் வந்து எந்த அளவுக்கு ஆட்டோ ஓட்டுறாங்க, அண்ட் தென் இந்த ஃபீல்டில் அவங்க என்ன மாதிரியான ட்ராபேக்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க, இன்னொருத்திங் அவங்க வாழ்வாதாரம் இதனால எப்படி இருக்குது அப்படின்றத டேரெக்டாக அவங்ககிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எங்களை பார்த்தா உங்களுக்கு ஏன் இந்த இலக்கானம் பார்த்தவொன்னு எரியுது, அந்த எரிச்சல கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சிக்கிங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்கறத கண்டிப்பா கொடுப்பாரு. அப்போ எங்களுக்கு இந்த தொழிலை எங்களுக்கு எடுக்க சொல்லி தைரியமும் பலத்தையும் கொடுக்கும் போது எங்களுக்கு கொடுப்பாரு. உங்க சம்பளம் ஓட்டுற சம்பளத்துல வந்து உங்க பின்னாடி நின்று நானும் ஆட்டோ ஓட்டுறேன்னு உன் பாக்கெட்ல இருந்து நாங்க காசை எடுக்கலையே, எங்களை பார்த்தா ஏன் இலக்கணமா நினைக்கிறீங்கன்றதுதான் என்னோட ஒப்பீனியமும் கேள்வி. ஆனா இன்னைக்கு லாவலாரன் செய்ய தம்பியா இருக்கட்டும், பாலாவா இருக்கட்டும், மீனாட்சி யதார்த்தமா சந்திச்சு அவ சொல்லி அது மூலியமா வந்து இன்னொரு பொண்ணு ட்ரெயின்ல வந்து முறுக்கு இதெல்லாம் வித்துட்டு இருந்தா. அவளுக்கு 2 பேரும் காசு ஆட் பண்ணி ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தீங்க. மனுஷனுக்கு இருக்கிற பெருந்தன்மை என்ன தெரியுங்களா? நல்ல மனசு இருக்கணும், ஒருத்தருக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கணும். அதையும் தாண்டி இதெல்லாம் சத்தியமா என் வாழ்க்கையில நாங்க எங்க குரூப்ல மறக்கவே மாட்டோம். சூப்பர், ரொம்ப அழகாவே சொல்லியிருந்தீங்க. அந்த பேசினவர் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் ஆண்கள் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாமே தயவு செய்து தோழர்களா இருக்கட்டும், இல்ல அண்ணாவா இருக்கட்டும், இல்ல அப்பாவா இருக்கட்டும், தாத்தாவா கூட இருக்கட்டும், எல்லாமே தம்பிங்களா கூட. ஆனா தம்பிங்கெல்லாம் வந்து எங்களை பார்த்தா அம்மான்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. ஆனா அந்த தாத்தாவும் இந்த அண்ணாமாரும் அப்பாமாரும் பண்றீங்க பாரு, எங்களை பார்த்தா உங்களுக்கு ஏன் இந்த இலக்கானம் பார்த்தவொன்னு எரியுது, அந்த எரிச்சல கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சிக்கிங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்கறத கண்டிப்பா கொடுப்பாரு. அப்போ எங்களுக்கு இந்த தொழிலை எங்களுக்கு எடுக்க சொல்லி தைரியமும் பலத்தையும் கொடுக்கும் போது எங்களுக்கு கொடுப்பாரு. உங்க சம்பளம் ஓட்டுற சம்பளத்துல வந்து உங்க பின்னாடி நின்று நானும் ஆட்டோ ஓட்டுறேன்னு உன் பாக்கெட்ல இருந்து நாங்க காசை எடுக்கலையே, எங்களை பார்த்தா ஏன் இலக்கணமா நினைக்கிறீங்கன்றதுதான் என்னோட ஒப்பீனியமும் கேள்வியும். தயவு செய்து தோழர்களே, எல்லாரும் உங்க வீட்டுல உங்க அம்மா எப்படி நீங்க மதிக்கிறீங்களோ, உங்க அக்கா தங்கச்சி எப்படி மதிக்கிறீங்களோ, உங்க மனைவி மதிக்கிறீங்களோ, மனைவி செக்ஷன்ல எங்களை வைக்காதீங்க. அக்கா தங்கச்சியா வச்சு உங்களுக்கு இன்னொருக்கும் நாங்க யாருன்னா உங்ககிட்ட உதவிக்கு வந்திருக்க மாட்டோம். நாங்களே எல்லாம் கத்துக்கிட்டு தான் வரோம். ஜாக்கில இருந்து பஞ்சர்ல இருந்து கீர்ல இருந்து எல்லாமே அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்து எல்லாமே வரணும். எங்களை பார்த்து தயவு செய்து இந்த மெசேஜ் ரொம்ப முக்கியமா போடணும். நிறைய பேர் நல்ல இதெல்லாம் வந்து நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நினைச்சு பார்க்காத லாகோ லாரன்ஸ் பாலா அவங்களெல்லாம் மறக்கவே முடியாது. அதுவே ஒரு क्वेश्चन கேட்கணும். உங்க ஆட்டோலயே அந்த போட்டோ ஆமா, ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு ஒரு எங்க குரூப்ல இருக்கிற குழுவுல இருக்கிற வீரப்பெண்களை 10 பேருக்கு 50,000 கொடுத்து எங்களுக்கு யாருமே எங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, யாரும் டியூ புக்கு வாங்கி வச்ச சரித்திரமே இல்லை. ஆனா இன்னைக்கு லாவலாரன் செய்ய தம்பியா இருக்கட்டும், பாலாவா இருக்கட்டும், மீனாட்சி யதார்த்தமா சந்திச்சு அவ சொல்லி அது மூலியமா வந்து இன்னொரு பொண்ணு ட்ரெயின்ல வந்து முறுக்கு இதெல்லாம் வித்துட்டு இருந்தா. அவளுக்கு 2 பேரும் காசு ஆட் பண்ணி ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தீங்க. மனுஷனுக்கு இருக்கிற பெருந்தன்மை என்ன தெரியுங்களா? நல்ல மனசு இருக்கணும், ஒருத்தருக்கு கொடுத்து உதவணும்னு நினைக்கணும். அதையும் தாண்டி இதெல்லாம் சத்தியமா என் வாழ்க்கையில நாங்க எங்க குரூப்ல மறக்கவே மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் யாரும் வந்து சாதாரண ஒரு 5,000 கேட்டா 1008 கேள்வி கேட்பாங்க. இன்னைக்கு 50,000 கொடுத்துட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இன்னும் மேலும் நிறைய அவங்க செய்யணும்னு அவங்களுக்கு இந்த பிளஸ் பண்றேன். அப்புறம் டிரைவருக்கு சொன்ன மெசேஜும் கண்டிப்பா போய் சேரணும். அப்படியா? ஓகே அக்கா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாரதா. அக்கா, நீங்க எவ்வளவு வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? 2018ல இருந்து ஓட்டுறேன். 2018ல இருந்து. அக்கா, நீங்க வந்துட்டு இப்போ 2018ல இருந்து ஆட்டோ ஓட்டுறீங்க. இதெல்லாம் இந்த ஆட்டோ ஓட்டுறதையும் தாண்டி நீங்க ஒண்ணு, நான் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குப்பா, இந்த லைஃபை நான் வாழணும் அப்படின்னா என்ன ஆசைக்கா? நான் 2000ல் மெட்ராஸ்க்கு வந்தேன். சொந்த ஊர் மூணாறு. இங்கே தாய்மாமா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. அப்போ இருந்து வாடகை வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு எங்களுக்குன்னு வாடகை கட்டி, ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்காரரும் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. வாடகை வண்டி தான் ஓட்டுனாங்க. என் பசங்க பிறந்து வளர்ந்து எல்லாமே ஆட்டோ தான். அதனால் இப்போ தான் ஒரு 2-3 வருஷமாக தான் சொந்த வண்டி ஓட்டுறோம், மானிய ஆட்டோ இது பண்ணுறோம். நம்ம சொந்த வீடு
அப்படியா? அதுதான் மீனாட்சி சொல்லிட்டாங்களே, ஒரு வீடு கையகல் இடமா இருந்தாலும் நம்மள்துன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். உங்க வீட்ல எத்தனை பேரு? எங்க வீட்ல நானு ஹஸ்பண்ட் 2 பசங்க. ஓகே, பசங்க என்ன பண்றாங்க? பாப்பா காலேஜ் படிக்கிறாங்க, பையன் 12வது. ஓகே ஓகே, சூப்பர்க்கா. கண்டிப்பா நீங்க நினைச்ச அந்த சொந்த வீடு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அக்கா நீங்க சொல்லுங்க, இந்த இவங்க கிட்ட. அக்கா நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு லைஃப்பை நான் வாழணும், வாழ்ந்தா இப்படிதான்ப்பா வாழணும் அப்படின்னா அப்படி ஒரு ஆசை இருக்கும்ல, உங்களுக்கு எப்படி வாழ்ந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆட்டோ ஓட்டி முன்னுக்கு வருவாங்களான்ற கேள்விக்குறி இருக்கும் இல்லையா, அதனால கண்டிப்பாக ஆட்டோ ஓட்டி நாங்கள் எல்லாரோடைய முன்னிலையிலையும் நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஆளாக கௌரவமாக இவங்க வந்து இந்த ஆட்டோ ஓட்டி முன்னேறி இருக்காங்க, இவங்க வந்து சாதிச்சிருக்காங்கன்ற ஒரு பேர் வரணுன்றதுக்காக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், ஏன்னா எங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லையா. அதனால் நாங்கள் ஒரு டாபிக் வச்சுருக்கோம், ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நம்மளால் முடிஞ்சதை இது பண்ணி முன்னேறி அவங்க முன்னிலை பார்க்கணும். பரவாயில்ல, இவ சிங்கிள் பேரண்டாக இருந்தாலும் ஓரளவு குழந்தைங்களையும் அவளையும் பிக்கப் பண்ணி அவர் சாதிச்சிருக்கா அப்படின்ற ஒரு பேர் வரணுன்றதுக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சொந்த வீடு நான் சம்பாரிச்சு சொந்த வீடு வாங்கணும். ஓகே, கண்டிப்பா வாங்குவீங்க. அக்கா உங்க பேர் என்னக்கா சொன்னீங்க? சுமதி அக்கா. அக்கா நீங்க வந்துட்டு 1 இயரா ஆட்டோ ஓட்டுறீங்க இல்லையா, நீங்க வந்துட்டு இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு, ஆட்டோ ஓட்டுனதுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி இருக்கு? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்த்த வேலைகள் வந்து ஹவுஸ் கீப்பிங், சூப்பர்வைசர், ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி மல்டிபிள் அந்த மாதிரி ஒர்க்கில் இருந்துட்டு அப்புறம் ஆன்லைன் ஃபுட் டெலிவரியில் வந்தேன். அதில் நான் வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எந்த அளவுக்கு வந்து நம்மளால சம்பாதிக்க முடியும் ஒரு நல்ல ஃபீல்டு எங்கன்னு பார்த்தா ஆட்டோ ஃபீல்டு மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நம்மளால வந்து டெய்லி இன்கம்னு பார்த்தா ஒரு வீட்டில் யாரோ ஹஸ்பண்ட் இன்னைக்கு கொடுத்துருந்தா அந்த ஃபேமிலி ரன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இல்லாத இடத்துல கைவிடும் போது நமக்கு ஒரு ஆட்டோன்றது எங்களோட தோழன் இல்லை, எங்களோட உயிர். உண்மையாக சொல்லப்போனால் அது எங்களோட உயிர் தான். இன்னைக்கு சம்பாதிச்சு எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், எங்களுக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்றது எங்களுக்கே தெரியாமல் எங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வர வச்சது தலைவிக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் உதவி கொடுக்குறாங்க, ஆனால் அது எங்களுக்கு சேரதில்லை. இந்த மாதிரி ஒரு குழு மூலியமாக தலைவி மூலிமா எங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்குது. எங்களால் சம்பாதிக்க முடியும், எங்களாலேயும் எங்கள் காலால் நிற்க முடியுன்றது நாங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது. இன்றைக்கி இந்த ஆட்டோ ஃபீல்டில் என்னால் நல்லா சம்பாதிக்க முடியுது, என் ஃபேமிலியை நான் வந்து தைரியமாக என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது. ஒரு கடங்காலம் வந்தால் நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிப்போம், இன்றைக்கி நாங்கள் உனக்கு என்ன அடுத்த வாரம் வா நான் காசு தரேன். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் போல்டாக பேசுகிற அளவுக்கு எங்களுக்கு இந்த தொழில் எங்களை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும். சூப்பர்க்கா சூப்பர்க்கா, இதுவே பெரிய விஷயம். அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, இந்த லைஃப் ஆட்டோ ஓட்டின 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு, ஆட்டோ ஓட்டினதுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கு? நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கார் மாஸ்டர், காரு சொல்லி கொடுப்பேன், காரு R15 பைக்கு அந்த மாதிரி விஷயம். ஓ சூப்பர், பைக்கும் நீங்கள் ஓட்டுவீங்களா? எல்லாம் பைக்கு நிறைய பேருக்கு. ஓ ரைடர். ஓகே ஓகே, அந்த மாதிரி வண்டி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நல்லபடியாக தான் அந்த லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அந்த லைஃப்பில் தான் என்னோட குழந்தைங்க எல்லாரையுமே நான் வளர்த்தேன், எல்லாமே பண்ணேன். கொரோனாக்கு அப்புறம் வந்து அந்த ஃபீல்டு வந்து அந்த ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது அது மூடிட்டாங்க. ஓலாவில் நான் தினமும் 1000 ரூபாய் கட்டி ஒரு காரு ரெண்ட்டுக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தேன். அந்த கொரோனாவில் இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சுமே அவங்க என்ன பண்ணாங்க, காசு கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் காரை கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ நான் தனியாக ஒரு வாட்டி நடந்து வரும்போது நான் யோசித்தேன், நம்ம கார் நம்மளால வாங்க முடியாது, நம்ம வந்து ஆட்டோ வாங்கலான்ட்டு நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன். ஏறாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் ஏறி கேட்கும் போது யாருமே வந்து வண்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாத போது ஒரு நாள் நான் எப்படியோ வண்டி எடுத்துட்டு ஒரு நாள் ரோட்டில் நின்றுட்டு கேஸ் இல்லாமல் நின்றுட்டு இருந்தேன். வண்டி எடுத்துட்டோம், எந்த அளவு கேஸ் போடணும் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. எனக்கு ஆட்டோ யாரும் கற்றுக் கொடுக்கல, நான் கார் ஓட்டினதால அப்படியே ஆட்டோ ஓட்ட வந்துட்டேன். அப்போ பவானி அக்கா வந்து என்னை வழியில் பார்த்துட்டு, அவங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 வீலர் குரு நான், அவங்க வழியில் பார்த்துட்டு பின்னாடி வந்து கட்டி பிடிச்சி நம்ம குரூப்பில் சேரு இங்கே ஏன் நிற்கிறேன்னு கேட்டு விசாரிச்சு அப்போது சேர்த்தாங்க. 2019 அவங்க கூட டிராவல் பண்றானு அந்த கனெக்ட் விடாம திரும்ப வந்திருக்கு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கூட டிராவல் பண்றதுக்கு அது மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அது கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும். அதுல இருந்து இன்னி வரைக்கும் நல்லது கெட்டது எதுனாலுமே அவங்களோட தான் டிராவல். நான் மோஸ்ட் அதிகமா குரூப்ல பேச மாட்டேன். எதுனாலும் அம்மாவா அக்காவா ஃப்ரெண்டா எதுனாலுமே அவங்களுக்கு லைன்ல கூப்பிட்டா அடுத்து அவங்க பிஸியா இருந்தா கூட உடனே அந்த லைன்ல இருந்து வந்து எனக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்களோட நிலைக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுதல். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இந்த ஆட்டோ வந்து எனக்கு கைவிடல. இப்போ வந்து என் பசங்க படிப்பு முடிக்கிறதுக்கு அந்த ஆட்டோ உதவியா இருந்தது. நிறைய கடன் வட்டி மேலே வட்டி கட்ட முடியாததுக்கு சிஸ்டர் சொன்ன மாதிரி தான். நான் வீட்டில் ஒழிஞ்சதில்லை, தைரியமாக பேசுவேன், பேசிட்டு ஃபீல் பண்ணுவேன், வாங்கின கடத்தை நம்ம குத்து தானே ஆகணும், அவன் வந்து கேட்குறானே அப்படின்ட்டு ஒழியாமல் பேசுவேன். ஆனால் ஃபீலாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, உனக்கு நான் 2000 ரூபாய் தரணுமா,
2 days டைம் கொடு, இல்லை 1 day டைம் கொடு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வார்த்தை வருதுன்னா நம்ம ஆட்டோ தான். இன்னொரு இது என்னன்னா, ஆட்டோ வந்து நாங்கள் டீமில் லீடர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு யார் யாரையோ பிடிச்சி எப்படியெல்லாம் எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே கையெழுத்து வேணும், ஷூரிட்டி வேணும். ஷூரிட்டி சொந்த வீடு இருந்தால் நாங்கள் ஆட்டோ ஓட்ட வரோம், ஒன்றுமே வக்கு இல்லாமல் தானே ஆட்டோ ஓட்ட வரோம், வசதி இல்லைன்னா ஆட்டோ ஓட்ட வரோம். ஷூரிட்டி கொடுங்க, 21 சைன் போடுங்க, 101 சைன் போடுங்கன்னா அந்த மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் இவங்க வந்து அவங்களே எங்களை கண்டுபிடிச்சி எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து டிவிஎஸ்ல ஆட்டோ எடுத்திருக்கேன், முன்பணம் கட்டி எடுத்திருக்கேன். நிறைய டைம் வந்து நான் ஆட்டோ வந்து போட்டு அது வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, நீங்க வந்து ஒரு 10 பேரை கூட்டினுவாங்க, கையெழுத்துப்போங்க. அப்போ இவங்க வந்து ஆறுதல் சொன்னாங்க, நான் வந்து உனக்கு முன்னே நின்று வாங்கி தரேன்டி அப்படின்னாங்க. அவங்க சொல்லி 1 வீக்ல வந்து நான் வந்து அதுக்குள்ளே எனக்கு கேஷ் வந்துச்சு. நான் ஓனாக எடுத்து டியூ கட்டிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கிடைக்கலனாலும் எனக்கு கீழே அடுத்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ஷூரிட்டி அது இதுன்னு கேட்டு எங்கள் தலைவிங்களை கஷ்டப்படுத்தாமல் அவங்க கேட்குறது பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த கம்பெனிக்குமே கவர்மெண்ட்டுக்குமே ரொம்ப தேங்க் பண்ணுவோம். அக்கா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ என்னன்னா வந்துட்டு இப்போ என்னோட ஏஜ் 22, நீங்கள் வந்து ஆட்டோ எல்லாம் ஓட்டுறீங்க இல்லையா, அன்டைம்லேயும் ஓட்டுவீங்க எல்லாம். அப்போ வந்துட்டு என் வயசு பசங்க இல்லை பொண்ணுங்களோ சரி இந்த சாட்டர்டே ஆனால் இந்த பப்பு போகிறது அதெல்லாம் போயிட்டு நைட் டைமில் குடிச்சிட்டு வருவாங்க. அப்படி உங்கள் வண்டியில் வந்து நீங்களே வந்து பாவம் பட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டது உண்டா? நிறையவே பண்ணியிருக்காங்க சார், பொம்பளை பசங்க சார். அது கூட எஸ்ஆர்எம் காலேஜ் பொத்தேரியில், நான் காட்டாங்குளத்தில் தான் இருந்தேன், பொத்தேரியில் இருக்கு அந்த காலேஜ்லேருந்து ஏற்றிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பொண்ணு எப்படி சொல்கிறது, ரொம்ப அறகுறையாக இருந்தாங்க. எனக்கு மனசு கேட்கல, ஏமா இந்த மாதிரி பண்ணுற, உங்கள் அம்மா வந்து எங்கேயோ இருக்காங்க, அந்த பொண்ணு இங்கேயும் வேற ஊர், இந்த ஏரியா கிடையாது, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ண அழுது அவங்க அம்மா நினைச்சு. ஒரு நாள் அவங்க அம்மா அந்த முகத்தை பார்த்தாங்கன்னா அவளுக்கு மனசே சரியில்லாத மாதிரி ஆயிருக்கும். சிகரெட் பிடிச்சிட்டு ஃபுல் ட்ரிங்க்ஸ்ல வந்தாங்க. அவங்களாலே கட்டுப்படுத்த முடியல, எங்க இறங்கணும் அவங்களுக்கே தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், இறக்க வச்சுட்டு அவங்கள கட்டி பிடிச்சி கூட்டிட்டு போய் அவங்க மாடி மேல அவங்க வீட்டில் விட்டுட்டு லாக் பண்ணிட்டம்மா, வீட்டு சாவி ஜன்னல் திறந்து நான் உள்ள போட்டுறேன், நீ தெளிஞ்ச பேர் உள்ள வெளியே வந்து கதவு தந்துக்கோமா, பார்த்து பத்திரமா இருந்து. ஆனால் அவங்க அம்மா நம்பருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு வந்தேன், பாப்பா இந்த மாதிரி பண்றா, அவளை விட்டுறாதீங்க, இதுக்கு மேல போனா அவளை காப்பாற்ற முடியாது, அவளை காப்பாற்றி கொண்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். ரொம்ப சூப்பரான வேலை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அக்கா நீங்க சொல்லு, நீங்க 2 பேர் தான் கை தூக்குனீங்க, சொல்லுங்க என்ன மொமெண்ட் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? மோஸ்ட் வந்து நைட் டைம்லயுமே இந்த மாதிரி நடக்கும். நான் வந்து பொம்பளை பசங்களையும் கூட்டிட்டு போய் இவங்க சொன்ன மாதிரி தான் வீட்டுல விட்டுட்டு அந்த தாய் பாசம்ன்றது தானா வந்துரும்ல. இப்ப எங்களுக்கு ஒரு 38 வயசுல 22 வயசு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க அந்த பார்த்தோன்னா இந்த ஃபீல் வந்துடும். அவங்களுமே வந்து யாருன்னே தெரியலனாலும் அவங்க அந்த வீடு மாதிரி படுத்துப்பாங்க, அவங்கள எப்படி விட்டுட்டு போக முடியும்னு நாங்கள் கொண்டு போவோம். பசங்க பார்த்தீங்கன்னா கஞ்சா அடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களால நிலைமையே தெரியாது. நம்ம வந்து ஒரு பொம்பளை எப்படி கூப்பிடுறது அப்படின்லாம் நான் வந்து ஒரு நாளுமே யோசிச்சதில்ல. நம்ம புள்ள தவறிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வடபழனிலேருந்து நிறைய பசங்களை கூட்டின்னு போயிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஓட்டேரி அந்த மாதிரி சைடு வீடு இருப்பாங்க, ஒரு இடத்துல வேலைக்கு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி தவறிட்டு இருப்பாங்க, கையில் காசு இருக்காது, சரி அந்த வேலை போகிற வழி தானே விட்டுட்டு போகலான்னு நிறைய டைம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த குடிச்சிட்டுல வந்து நிறைய நகைலாம் போட்டுன்னு ஏறுறவங்களை மட்டும் யோசிச்சு ஏற்றுவோம். ஏன்னா ஆட்டோக்காரங்கனாலே படிக்காதுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏமாத்துறவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா திருட்டு பசங்க. அது பொண்ணோ பையனோ வாயில திறந்தோன்னே இன்னும் கதைன்னே தெரியாது திருட்டு பசங்க. அவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணுன்றதுக்காக தான் எங்க வண்டியில ஒரு சின்ன ஒரு பின் இருந்தா கூட கூப்பிட்டு குத்துருவோம். சரிங்களா, கேர்ள்ஸ்ல வந்து யாருமே திருடிட்டாங்கன்னு நான் பேர் எடுத்ததுல எங்க குரூப்ல யாருமே அந்த மாதிரி ஒரு பழக்கமும் கிடையாது. அப்படி கெட்டு போனவங்க வந்தா கூட நல்ல நிறுத்தி திருத்தி அனுப்பிச்சது தான் நம்மளோட குரூப்பா இருக்குமே தவிர கெட்டு போறதுக்கு யாருமே எங்க தலைவிங்க வந்து சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு ஒரு பர்ஸ் விட்டு எனக்குலாம் அந்த ஐபோன்லாம் விட்டு போயிடுவாங்க போதையில, பால் மராத எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அவங்க செயினுக்குலாம் எல்லாமே கொடுத்து நல்ல பேர் தான் இது வரைக்கும் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் நாங்களும் கெட்ட பேர் எடுக்கல, எங்களை சேர்த்து விட்ட டீமுக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கல, இனிமேலும் வாங்கி கொடுக்க மாட்டோம். ஓகே அவங்க தான் நான் சொல்ற மிஸ் என்னங்க சொல்லுங்கக்கா. இப்போ ஒன்றும் இல்லை, நான் எக்மோர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு பாய் ஃப்ரெண்டோட அந்த பொண்ணு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவன் பாதியில இறக்கி விட்டுட்டு போயிட்டான். அந்த பொண்ணுக்கு நினைவோ தெரியல, ரொம்ப சுயம் இல்லாம நான் ஆட்டோல நான் சவாரிக்காக வெயிட் பண்றேன். நேரம் வந்து அந்த பொண்ணு ஆட்டோ தந்துட்டு உள்ள வந்து உட்காந்துக்குச்சு. என்னம்மா எங்க போன, நீ பாட்டு உள்ள வந்து உட்காந்துட்டே, என்ன விஷயம்னா, அக்கா நான் பாய் ஃப்ரெண்டோட வந்தா அவன் நிறைய ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டா, எனக்கு வழியும் தெரியல, ஆனா நான் போகணும், எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி நீ எங்கே போகணும் சொல்லுனா, எனக்கு சரியாக தெரியலக்கா அப்படின்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஃபோனு கொடுன்னு சொல்லி லாஸ்ட்டாக அந்த என்ன நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்களோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி இவங்க அட்ரஸை வாங்கி கொண்டு போயிட்டு நான் ஐநாவரத்தில் அவங்கள ட்ராப் பண்ணேன். காசு கொடுத்தாங்க, நீ வச்சுக்கோ, நீ ஏதோ பாவம் உன்னை கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டா, இனி நம்பி அவங்க கூட நீ இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃப்டியாக அவங்க வீட்டில் விட்டுட்டு நான் விடும்போது மணி 12.
12:30 நான் ஒரு மணி வரைக்கும் வண்டி ஓட்டுவேன். சவாரி நல்லா இருந்தால் 1 மணி வரைக்கும் ஓட்டுவேன். அப்படி இல்லைன்னா சீக்கிரம் போயிடுவேன் கூட 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன். 12:30 நான் அந்த பொண்ணை வீட்டில். இதே வேற யாருன்னா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு லேடிஸு, எங்களுக்கு அதோட நிலைமை என்னன்னு தெரியும். இன்னைய வரைக்கும் நாங்கள் சேஃப்டியாக இருந்தால் தான் மற்றவங்க நாங்கள் சேஃப்டியாக காப்பாற்ற முடியும். ஸோ எங்கள் சேஃப்டி எங்களுக்கு தெரியணும் போது அப்போ எங்கள் கிட்ட வர பேசஞ்சர் எப்படி இருக்கணும். நாங்கள் பணத்துக்காக இங்கே வேலை செய்யறோமான்னு கேட்டால் நிஜமாக அது ஒரு பங்கு இருக்குது. மனசாட்சியோட நாங்கள் வேலை செய்கிறோம். சூப்பர்க்கா. உங்களுக்கு எல்லாருக்குமே மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் காமனான கொஸ்டின் கேட்குறேன். உங்கள் லைஃபோட அச்சீவ்மெண்ட் என்ன? அச்சீவ்மெண்ட் தான் போட்டாச்சே, போட்டாச்சா? இது பாருங்க அச்சீவ்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்க நாங்கள் சேர்த்து நாங்கள் வழி நடத்தின எங்கள் பிள்ளைங்கள்லாம் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்த உடனே சுமதியாக இருக்கட்டும், நிர்மலா, இவ மஞ்சு, அப்புறம் வந்து பவானி, நான், மீனாட்சி, எல்லாருமே சரி, சாரதா, எல்லாருமே சரிங்க. அவங்களோட வாயில வர வார்த்தைகள் எல்லாமே வந்து நாங்கள் மன திருப்தியாக செய்கிறோம், நியாயமாக நடந்துக்கிறோம், நாங்கள் இதில் பிழைச்சிருக்கிறோம், சரிங்களா, நாங்கள் பிழைச்சிருக்கிறோம், இதில் எங்களுக்கு நல்ல வழி காட்டுறாங்க அப்படின்ற பேர் வந்து அந்த பிள்ளைங்க வாயிலேருந்து கேட்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்த புதுசில் எங்கள் குடும்பத்தை நாங்கள் கழுகு மாதிரி தூக்கிட்டு பறந்துட்டு இருந்தோம். எங்கள் குடும்பம் மட்டும்தான் எங்கள் கையில் இருந்தது. இன்னைக்கு 700 குடும்பத்துக்கு மேலே நாங்கள் 2 பேருமே சுமந்துட்டு இருக்கோம். ஆமாம், அந்த 700 குடும்பத்தை சுமந்துக்கிட்டு நாங்கள் பறக்கிறோம். இதுதான் எங்களுடைய லட்சியம். இந்த குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருக்கணும். இப்போ கஷ்டப்படுற பிள்ளைங்க ரிட்டையர்மெண்ட்டில் அப்போ கஷ்டப்படக்கூடாது. ஐயோ நான் இவ்வளோ உழைச்சேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, என் பிள்ளைங்க ஏமாற்றிட்டாங்க, என் கணவர் ஏமாற்றிட்டாரு, நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு யாருமே உட்கார மாட்டாங்க. ஏன்னா எங்களுடைய ஃபியூச்சர் பிளான், எங்கள் ஃபியூச்சர் பிளான் வந்து நாங்களே பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாரும் லைஃப்ல நல்லா இருக்கும். அதான் எங்களுடைய லட்சியமே. எனக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி இவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும். எங்களோட கனவு வந்து நிஜமாகறதுக்கு காடை வேண்டிக்கிறோம். ப்ளஸ் அது எப்பவுமே நடக்கும். அம்மா மாதிரி நின்று செய்வாங்க. எனக்கு வந்து ஒரு முதியோர் இல்லை வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அது வந்து எப்படி பண்ணணும்னு ஆனால் தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ரோட்டில் இருக்க பாட்டிலாம் கூட்டிகிட்டு வந்து நான் வீடியோலாம் எடுத்து எடுத்துருக்கேன், போடலை. எனக்கு முடிஞ்சதை நான் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா எங்கள் தலைவிலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தே பாதி நாள் அந்த 700 குடும்பத்துக்கு 3/4 நாள் அந்த வேலை தான் செய்கிறாங்க, சரிங்களா. அதனால் அதுலேருந்து வர நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு பிடிக்கும்னாலும் தெரியாது எப்படி பண்ணணும். இப்போ அவன் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அதனால என்ன சொல்ல வரனா, தெரிஞ்சவங்க எல்லாருமே யாராவது வழியில் வயசானவங்க இருந்தால் அப்போன்னு தவிக்க விட்டுட்டு போகாமல் நம்ம கையில் இருக்கிற ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு 2 இட்லியை வாங்கி கொடுத்துட்டு போங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு முதியோரில் இருக்கிற லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது. அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக பசங்க விட்டுட்டு போனவங்களா இருக்கட்டும், இல்லை ரோட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து நான் எப்படி பார்த்துப்பேன்னா, அவங்க எப்படி கிறிஸ்டினோ இந்தோ முஸ்லீமோ அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வாழ்க்கையை திருப்பி சாகிற காலத்தில் நான் வந்து கொடுக்கணும். ஜாலியாக பாட்டுலாம் போட்டு அந்த சுப்ரபாதெல்லாம் கேட்குறோம், சில பேர் இருப்பாங்க மியூசிக் கேட்குறோம். அந்த மாதிரி என்னோட ஹாஸ்டலில் சூப்பரா வச்சு அவங்கள பாத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு தரணும். அந்த லைஃப் இழந்த லைஃபை வந்து அவங்க சாவறதுக்கு முன்னாடி அனுபவிச்சிடணும். அவங்க சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்கணும்னு ஏக்கத்தோட இருப்பாங்க. அது நடக்குமா நடக்காத தெரியாது. ஆனா அந்த சொந்த பந்தம் மாதிரி எங்க டீமையே நாங்க உருவாக்கி, அம்மா இருக்கோம், தங்கச்சிக்கிறோம், குழந்தை இருக்கிறோம், பேரன் இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லி அவங்க நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல்ல பழைய லைஃப் அவங்க 20 வயசுல அவங்க வீட்டுல எப்படி என்ஜாய் பண்ணிருப்பாங்க, ஒரு 70 வயசு பாட்டி 20 வயசு காலத்துக்கு கூட்டின்னு போனா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு லைஃபை கொடுக்கணும்ன்றது ரொம்ப நாள் கனவு. சீக்கிரமா வேண்டிக்கோங்க. கண்டிப்பா அவங்கள இதை சொல்லணும்ன்ற எனக்கு ஒரு என்னோட ஆசையை நான் சொல்லிடுறேன். என்னோட ஆசையில் என்னோட சந்தோஷத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தலைவிக்கிட்ட. உண்மையிலேயே வந்து நிறைய பேர் ஆட்டோவில் ஏறும்போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக எங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க. லேடிஸ் ஆட்டோவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா, இவ்வளோ சேஃபாக ட்ரைவ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஆம்பளைங்க இப்படி வளைப்பாங்க ஓட்டுவாங்க, எப்படா போய் இறங்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். நான் 2019 சொன்ன மாதிரி நான் ஒரு ஆட்டோ இதில் இருந்தேன். அப்போ இவங்க எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். நானும் இவங்கள மாதிரி வந்தோம். இவங்களை பார்த்து நான் வெளியில் வந்தேன். இதுக்கப்புறம் வர லேடிஸ் எல்லாருமே எங்களை பார்த்து வெளியில வரணும். பயந்துகிட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் துணிச்சலா வந்து என்னாலையும் முடியும், வாழ முடியும்னு எங்க தலைவி எவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஸோ அதில் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும் ஆனா கரெக்டான நேரத்துல கிடைச்சிருக்கு. எப்ப கிடைச்சாலும் கரெக்டான நேரத்துல, அது எப்ப கிடைச்சாலும் அதை எடுத்துக்கிட்டு கரெக்டா செயல்படுத்தணும், அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தலைவிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். மீனாட்சி அக்கா உங்களுக்கும், இல்லைன்னா இந்த ஃபீல்டு எனக்கு உண்மையிலே எனக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். சில பேர் எப்படி எப்படியோ இவங்க ஃப்ரெண்டுன்னா இப்படி அப்படின்னுவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உண்மையானது.
எவ்வளவு சண்டை வந்தாலும் அந்த உண்மையான நட்பு தான் என்னைக்குமே சேர்க்கும். அதுதான் நான் சொல்ல கண்டிப்பா இப்ப இருக்க நட்பு எல்லாமே ஜாலியா மூவி போலாம் அப்படி இருக்கிறத விட கூட இருக்க குடும்பத்தை கூட்டிட்டு போலாம் மேல் நிலையில அப்படின்னு. இப்போ உங்களுடைய உழைப்புல இருந்து உங்க வேர்வையில இருந்து நீங்க ஏதோ ஒரு கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய பர்ஸ்ல இருந்து ஒரு 200 ரூபாவோ ஒரு 300 ரூபாவோ ஒரு 1000 ரூபாவோ ஒருத்தவங்களுக்கு செய்றீங்கன்னா அது அவங்களுக்கு நீங்க கடமை, அவங்கள விரும்பி இருக்கீங்க, அவங்களுக்கு செய்யணுன்ற ஒரு கடமை. சரிங்களா? அது எல்லாருக்கும் செஞ்சிட மாட்டாங்க. அப்பதான் அவங்க தான் வந்து உண்மையான ஒரு பர்சன். இப்ப சொல்லுவாங்க கொடுத்தாதான் லைஃப், கொடுக்கலாம் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு நான் கஷ்டப்படுறேன்னா பாக்கெட்ல எடுத்து இந்த அப்படி இதை வச்சுக்கோ, ஆபத்துக்கு உதவுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து உண்மையான நட்பு, உண்மையான அன்பு. என் பவானி எனக்கு நிறைய செஞ்சுருக்கான், அந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன். நான் எவ்வளோ வந்து இப்போ நான் ரொம்ப எல்லாருக்கும் செய்யணுன்ற ஆர்வத்தில் ஓடிடுவேன், பயங்கரமாக ஓடிடுவேன். செய்யணும் சொல்லிட்டு அப்போ எங்கன்னா ஒரு பெரிய பழத்தில் போய் தப்புன்னு விழுந்துருவேன். ஆனால் அவன் நிதானமாக அதுலேருந்து பிடிச்சி காப்பாற்றி வச்சுருவேன். நிறைய ஆர்வ கோளாறு எனக்கு, என்னப்பா பிள்ளைங்களுக்கு நிறைய ஏதாவது செய்யணும் விழுந்துருவாங்க. எனக்கு வந்து என்னன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணியிருந்தேன். நிறைய பிஸ்னஸ் நாலேஜ் வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுன்ற ஆர்வத்தில் ஓடிடுறது. அப்புறம் இவங்க வந்து காப்பாற்றுறாங்க. ஓகே அக்கா, நம்ம இப்போ இன்டர்வியூவோட ஃபைனல் செஷன் வந்துட்டோம். ஸோ நீங்க வந்துட்டு உங்க எல்லாத்தையும் காமனா ஒரு விஷயம் தான் லாஸ்ட் ஸ்டேஜ் காமன் விஷயம் கேட்டுறேன். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், அதாவது உங்க பையன் ஏஜ், இப்போ என்னோட ஏஜ் இருக்க யங்ஸ்டர்ஸ் இருக்கட்டும், பொண்ணுங்க இருக்கட்டும், பசங்க, இவங்களுக்கு ஒரு விஷயம் நீங்க சொல்லணும் லைஃப்ல, நீங்க அனுபவத்துல இருந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னா என்னன்னு சொல்லுங்க. அனுபவத்துல தான் சொல்றேன். உன் ஏஜ்ல இருக்கிற பையன் தானே என் பையன் இருக்கான். இப்போ எல்லா தாய்மாரும் சரி, எல்லா தந்தைமாரும் சரி, பிள்ளைங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம், நாங்கள் சுயமாக செய்கிறோம் கொள்றோம்னா அந்த தொழிலை தேர்ந்து எடுத்து எங்கள் பிள்ளைங்களுக்காக தான் நாங்கள் சம்பாதிக்கிறோம். ஆனால் நிறைய பிள்ளைங்க வந்து தேவையில்லாத தவறுதான் எங்கன்னா வெளியே போய் ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து இந்த கஞ்சா, இந்த புளிப்பு, அது என்ன பாக்கு, அதெல்லாம் போட்டு கெட்டுக்கிறாங்க. அது தேவையில்லை. நல்லா இருக்கும் போதே இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது. இதெல்லாம் போய் உள்ளகிற கிட்னி லிவர்லாம் போயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அப்போ நீங்கள் வந்து சம்பாதிச்சு எங்களை காப்பாற்றுவோம் தான் உங்களை கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம் சொல்லக்கூட்டிங்களா, பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும். ஆனா இதை நீங்க நிறைய பேரு இவங்க என்ன சொல்றது, இவங்க வயசாகி போச்சு இவங்க தான் பேசுவாங்கன்னு நாளைக்கு எதுனா ஆனாலும் அந்த அப்பா அம்மா கிட்ட தான் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடு. அந்த மன்னிப்பு எதுக்கு நீங்க கேட்கணும்? அம்மா அப்பா கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதாரணமா நீங்க நல்லா என்ன படிக்கணுன்றீங்களா, படிச்சு உங்க லைஃப்பை செட்டில் ஆகி நீங்க நல்லா ஏன்னாதான் உங்க பிள்ளைங்க உங்களை பத்து மதிங்க. எல்லா பிள்ளைங்களும் சொல்ற தயவு சேர்ந்து செல்ல குட்டிங்களா, எந்த கெட்ட பழக்கம் வேண்டாம். நம்ம அம்மா ஆரோக்கியமா மீன் குழம்பு செஞ்சு போடுறாங்களா, அதை சாப்பிடு. அம்மா எனக்கு பிரியாணி வேணுமா, அதை செஞ்சு சாப்பிடு. எனக்கு வந்து மட்டன் குழம்பு, அதெல்லாம் கேளுங்க. ஃப்ரெண்டு போகணும், ஃப்ரெண்டு எப்படின்னா வெளியே போனால் அளவா பண்ணிட்டு செருப்பு கைட்டு வர மாதிரி வீட்டு உள்ள வந்து நுழைஞ்சிடணும். இது எல்லாம் ஆட்டோ டிரைவருக்கும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி, எல்லாருமே இப்போ இருக்கிற காலம் ரொம்ப. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து இதை ஒழிக்கணும். நான் ஒயின் ஷாப் ஒழிக்க முடியாது, ஏன்னா அது போயிடுச்சுன்னா கள்ளசாரையும் குடிச்சு நிறைய பேர் செத்துவானுங்க. அப்புறம் எல்லாரும் நிறைய பேர் அவங்க இல்லைனாலும் நாங்கள் சம்பாரிச்சுப்போம். இருக்கிறவங்க அவனுக்கு அடிமையா ஒரு வீடு இருக்குது, அம்மா வீடு, 2வது வீடுன்னு அனுப்புறாங்க. அந்த 2வது வீடு எங்களுக்கு நல்லா ஸ்டாண்டர்டா நிக்க மாட்டுது, நிறைய பேருக்கு நிக்க மாட்டுது. அது வந்து என்ன காரணம்னா அப்பா அம்மாவா இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி லவ் பண்றீங்களா நல்லா விசாரிச்சு அம்மா அப்பாவோட கல்யாணம் பண்ணிங்க. ஓடி போயிட்டீங்கன்னா அந்த 3 மாசத்துல மேட்ரு ஓவர். இப்போ சுமதி சொன்னாங்க பாத்தீங்களா, கடை கூட்டு பொக்கிட்டுன்னு போய் குடிச்சு நடுத்தூர்ல விட்டு போயிட்டான் பாரு. யாரையும் நம்பாதீங்க. அப்பா அம்மாவை நம்புறீங்களோ நம்மளே உங்களை நீங்களே நம்பி சுய உதவியோட நீங்க நல்லா படிச்சு ஆளாயி 4 பேருக்கு உதவி செய்யுங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் வாழலாம். வயசாச்சுன்னா யார்? எங்கள் பிள்ளைங்க தான் எங்களுக்கு. அதனால எல்லா பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருங்க. விழுந்த கண்டா என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க சொன்ன இவங்களுக்கு எங்களுடைய அனுபவத்துல இருந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் ப்ரூஃப் வேணும். கடவுள் இருக்கிறாருன்னா கூட அதுக்கு ப்ரூஃப் கேட்டுதான் இருக்காங்க. நார்த்திகம், அதுக்கப்புறம் விஞ்ஞானம், எது சொன்னாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட் ப்ரூஃப் இருந்தா நாங்க வந்து முட்டாள்தனமா எதையும் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ப்ரூஃப் தான். எல்லாரும் நம்மளுடைய வரலாறை படிங்க. நம்ம வரலாறு, நம்ம ஜீனில் வந்து என்னென்ன விஷயங்களுக்கு நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்கள் என்னென்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுடைய ஈகை குணம் என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய பிளட்ல வந்து என்னென்ன திறமைகள் இருக்குன்றத நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு இப்போ நீங்க சுயநலமா இருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப அசிங்கப்படுவீங்க நீங்களே. நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இப்படி இருந்திருக்காங்க, அந்த ரத்தத்துல பிறந்த நாம இப்படி இருக்கிறோமேன்னு நீங்க வந்து வெக்கப்படுவீங்க. ஏன்னா நீங்க சைனாவுடைய வரலாறுலாம் வேற,
நீங்க வந்து சைனா மாதிரி இருக்காதீங்க, தமிழன் மாதிரி இருங்க, தமிழுடைய வரலாறு படிங்க. அப்ப படிச்சீங்கன்னா அப்ப தெரியும் அந்த ஈகை குணம், இறக்க குணம் எல்லாமே இருக்கும். நீங்க மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துப்பீங்க. ரொம்ப சூப்பர்க்கா. உங்க டைம் எல்லாமே ஒதுக்கி நாங்க கேட்டதுக்காக எங்க சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து நீங்க ஆக்சுவலா இப்போ அடுத்து நீங்க வேலைக்கு போகணும். ஸோ இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்கு கூட ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. சந்தோஷம். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா.